பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய ஆசிரியர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வீட்டிலிருந்து வெளியே செல்லுகின்ற போது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்ற துஆவை ஓதிக்கொண்டு வெளியேறி சென்றதாக அபூதாவுத், திர்மிதி போன்ற கிரந்தங்களில் மேற்படி நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த துஆவினுடைய கருத்து மிகவும் ஆழமானது. தன் தோழர்களான சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறார்கள், என் அருமை தோழர்களே, உங்களுடைய வீட்டை விட்டு நீங்கள் புறப்பட்டு வெளியே செல்லுகின்ற போது இந்த துஆவை ஓதிக்கொண்டு செல்லுங்கள். திரும்ப மீண்டும் உங்களுடைய வீட்டுக்கு வருகின்ற வரைக்கும் எந்த விதமான ஆபத்துக்களும் உங்களுக்கு வந்துவிடாமல் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் என்று சொன்னார்கள். மலக்குமார்களுடைய பாதுகாப்பு இந்த துஆவை ஓதிக்கொண்டு செல்லுகின்ற மக்களுக்கு கிடைக்கிறது. மட்டுமல்ல, அவருடைய தேவைகளை அல்லாஹ் இலகுவாக நிறைவேற்றி கொடுக்கின்றான். அனைத்து விதமான தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது. அவர் என்ன நோக்கத்திற்காக வீட்டை விட்டு வெளியேறி செல்லுகின்றாரோ அவருடைய காரியங்கள், தேவைகள் அனைத்தும் அவருக்கு இலகுவான முறையில் அல்லாஹின் புறத்தால் அவருக்கு நிறைவேற்றப்படுகிறது என்று இந்த ஹதீஸின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளுகின்றோம். வீட்டை விட்டு வெளியேறி சென்ற எத்தனையோ பல மக்கள் திரும்பி வீட்டுக்கு வருகின்ற விடயத்தில் பலவாறான அசௌகரியங்களையும் இன்னல்களையும் இடர்களையும் தங்கள் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருப்பதை நாளாந்த வாழ்க்கையில் நேரடியாகவும் மீடியாக்கள் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். எனவே அல்லாஹுடைய பாதுகாப்பு மிக முக்கியமானது. அது அல்லாஹ்விடத்தில் மிகவும் உறுதி செய்யப்பட்டதுமாகும். ஆக எங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. நாம் எவ்வளவுதான் முயற்சி செய்து பாதுகாப்பை உறுதிப்படுத்தினாலும் அல்லாஹுடைய ஏற்பாட்டை யாராலும் மறக்கவும் முடியாது, அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளவும் முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த சந்தர்ப்ப துஆக்களை, பிரார்த்தனைகளை நாங்கள் ஓதிக்கொள்ளுகின்ற போது எம்மை எதிர்நோக்கி வருகின்ற விபத்துக்களிலிருந்து, அனைத்து விதமான தீங்குகளிலிருந்து எம்மை அல்லாஹ் பாதுகாப்பதற்கு போதுமானவனாக இருக்கிறான். அது ஒரு இடிமின்னல் தாக்கங்களாக இருக்கலாம், ஏனைய வாகன விபத்துக்களாக இருக்கலாம், எம்மை எதிர்நோக்கி வருகின்ற எந்த பேராபத்துக்களாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா எம்மை பாதுகாப்பான். கல்வியை தேடி வீட்டை விட்டு வெளியேறி செல்லுகின்ற போது அவர் அல்லாஹுடைய பாதுகாப்பிலும் அல்லாஹின் பாதையிலும் செல்லுகின்ற ஒரு இறை தியாகி என்று பல நபிமொழிகள் எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றன. படிக்கக்கூடிய மாணவர்களாகிய நீங்கள் இந்த சந்தர்ப்ப துஆக்களை அதிகமாக மனனமிட்டு வைத்திருக்கின்ற இச்சந்தர்ப்பத்தில் எந்த வேளையில் எந்த துஆக்களை ஓதிக்கொள்ள வேண்டுமோ அந்த துஆக்களை ஓதிக்கொள்ளுங்கள். பாடசாலைக்கு செல்லுகின்ற போது, பள்ளிவாசலுக்கு செல்லுகின்ற போது, ஏனைய விவகாரங்களுக்காக வீட்டை விட்டு செல்லுகின்ற போது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்ற துஆவை ஓதிக்கொண்டு செல்லுங்கள். அனைத்து விதமான ஆபத்துக்களிலிருந்தும் அல்லாஹ் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் பாதுகாக்கின்ற பொறுப்பை அல்லாஹ் ஏற்றிருக்கின்றான். தேவைகள் முடிந்ததற்கு பிறகு வீட்டுக்குள் மீண்டும் நாங்கள் என்டர் ஆகும் போது, நுழையும் போது பிஸ்மில்லா வலஜினா வ பிஸ்மில்லா ஹரஜினா வ அலல்லாஹி தவக்கல்னா என்று அல்லாஹை புகழ்ந்தவர்களாக வீட்டுக்குள் நாங்கள் என்டராக வேண்டும், நுழைய வேண்டும். எனவே இஸ்லாம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது. இஸ்லாமிய வழிகாட்டல்களை பின்பற்றியவர்கள் எப்போதும் வழி தவறியதாக வரலாறு கிடையாது.
வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.